ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். 2024 தேர்தலுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் ராகுல்னா யாரு அப்படின்னு கேட்டார். எதிர்க்கட்சி வரிசைகள் இல்லை, நீங்கள் பார்வையாளர் மாடத்தில் தான் உட்கார போகிறீங்க அப்படிலாம் சொன்னார். அதையெல்லாம் மீறி கிட்டத்தட்ட 99 சீட் ஜெயிச்சு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் இல்லையா? எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக? காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே கடந்த 2 மக்களவைத் தேர்தல்களில் படுதோல்வியை சந்தித்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற முடியாதவர்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள். 23% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் காங்கிரஸ் வாங்கினது 19%, இந்த முறை 23% வந்திருக்கிறது. பிஜேபி 38%லேருந்து 36%, 2% அவர்களுக்கு குறைந்திருக்கிறது. 10 ஆண்டுகளில் முதன்முறையாக எதிர்க்கட்சி தலைவர்கள் கிடைத்திருக்கிறார் இந்திய நாடாளுமன்றத்திற்கு. ஏனெனில் 1/10 543ல் 55 சீட் இருந்தால் தான் எதிர்க்கட்சி தலைவராக முடியும். உங்களுக்கு 99 சீட் இருக்கிறதுனால எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்வையாளர் மாடத்தில் இருப்பார்கள், இப்போ இருக்கிறத விட நம்ம எண்ணிக்கை குறைவாக இருக்கும்லாம் சொன்ன மோடி அவர்கள் இன்றைக்கு ராகுலுடன் கை குலுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார். முக்கியமான நியமனங்கள் இந்திய தேர்தல் ஆணையாளர், சிபிஐ டைரக்டர், சிவிசி டைரக்டர், எலெக்ஷன் கமிஷன் தகவல் தொடர்பு ஆணையாளர், இதெல்லாம் இந்த நியமனங்களில் ராகுல் காந்தி அமர்ந்திருப்பார். அஃப்கோர்ஸ் பிரதம மந்திரி, மத்திய கேபினெட் அமைச்சர், மத்திய அமைச்சர் அவங்களோட இருக்கிறதால மோடி கவர்மெண்ட்டுக்கு தான் மெஜாரிட்டி 2:1. பட் ஸ்டில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அந்த கூட்டத்திற்கு வரும் வரையில் மோடி காத்திருக்க வேண்டும். அவருடைய சம்மதத்தை பெற்று தான் அவருடைய கருத்தை அறிந்து தான் நியமனங்களை செய்ய முடியும். எதிர்க்கட்சி தலைவர் பதவி என்பது கேபினெட் ரேங்க். அது ராகுல் காந்தியோட அரசியல் வாழ்க்கையில் அவர் அரசியலுக்கு 2004 முதன்முறையாக மக்களவை உறுப்பினராகிறார். இந்த 20 ஆண்டுகளில் அரசியலமைப்பு சாசன பதவி ஒன்று, கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், முதன்முறையாக ராகுல் காந்திக்கு கிடைத்திருக்கிறது. அவர் எப்படி செயல்படுவார் என்பதை சற்று பொறுத்திருந்தால் நாம் பார்க்க வேண்டும். அதே போல் நேற்று செங்கோல் பிரச்சனையை எழுப்பியிருக்காங்க சமாஜ்வாதி உறுப்பினர்கள்லாம். செங்கோலை நாடாளுமன்றத்தில் நீக்கிட்டு அந்த இடத்துல அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை வைக்கணும். எதுக்கு செங்கோல், இது மன்னராட்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. 2014, 19 மாதிரி நீங்கள் மெஜாரிட்டியே கிடையாது. 100% சமாஜ்வாதி கட்சி கூறுவது சரி. செங்கோல் என்பது மன்னராட்சியின் விழுமியம். அதற்கு ஒரு ஜனநாயக நாட்டில் இடமே கிடையாது. இன்ஃபேக்ட் கடந்த ஆண்டு மோடி அவர்கள் பிரதமரே செங்கோலை தூக்கி கொண்டு போய் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் வைத்தது என்பது வெட்கக்கேடானது. பல கட்சி ஜனநாயக இருக்கக்கூடிய நாட்டில், அரசியலமைப்பு சாசனத்தால் நிர்வகிக்கப்படக்கூடிய நாட்டில் செங்கோலுக்கு இடம் இருக்க முடியாது. இது ஏதோ தமிழ்நாட்டிலேருந்து போனதால் இது தமிழர்களை இழிவுபடுத்துறது, தமிழ் கலாச்சாரத்தை இழிவுபடுத்துகிறது என்று கரடி விட்டு கொண்டிருக்கிறார்கள் பிஜேபிக்காரர்கள். யோகி ஆதித்யநாத் தமிழில் ட்வீட் போடுறாரு. யோகி ஆதித்யநாத்துக்கு தமிழ் தெரியாது என்பது உலகத்துக்கே தெரியும். இந்திய கலாச்சாரத்தை சமாஜ்வாதி மறுக்கிறது, மறைக்க பார்க்கிறது, இழிவுபடுத்துகிறது என்று வழக்கமான டைலாகெல்லாம் அவர் பேசிகிட்டு இருக்கார். செங்கோலுக்கு நாடாளுமன்றத்தில் இடம் கிடையாது. அது இருக்க வேண்டிய இடம் மியூசியம். அதனால தான் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவருக்கு தனக்கு பரிசளிக்கப்பட்ட அந்த செங்கோலை அருங்காட்சியகத்துக்கு அனுப்பினார். கடந்த காலங்களில் நம்முடைய முன்னோர்கள் எப்படி ஆண்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய உரிமை நமக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஆண்ட முறைக்கும் இப்பொழுது நாடு ஆளப்படக்கூடிய முறைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். செங்கோலை கொண்டு நாடாளுமன்றத்தில் வைப்பது என்பது அது ஒரு தெளிவான ஒரு செய்தி. அதை ரொம்ப சாதாரணமாக நம்ம கடந்து போக முடியாது. ஆர்எஸ்எஸ், பிஜேபியோட தாய் ஸ்தாபனமான ஆர்எஸ்எஸ் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சத்தியமாக விரும்பவில்லை. அது மீண்டும் மன்னராட்சிக்கு போகத்தான் விரும்புகிறது. நேபாளத்தில் மீண்டும் மன்னராட்சியை நிறுவ முடியுமா என்று யோகி ஆதித்யநாத் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் SD முனி அவர்களிடம் வினவி இருக்கிறார். 2 மாதங்களுக்கு முன்பு பேராசிரியர் SD முனி அவர்கள் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சொன்னார், வாஜ்பாய் ஆட்சி கால அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தென்கிழக்கு ஆசியா விவகாரங்கள் குறித்த பேராசிரியராக இருந்தவர். நேபாள் விவகாரத்தில் மிகுந்த நிபுணத்துவம், பாண்டியத்தம் பெற்றவர். வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நேபாளத்தில் முக்கியமான அரசியல் மாற்றங்கள் நிகழ்வதற்கு அன்றைய இந்திய அரசுக்கு ஆலோசனைகளை சொன்னவர். நேபாளத்தில் அன்று தடை செய்யப்பட்டிருந்த கம்யூனிஸ்டுகள் SD முனியுடன் தொடர்பில் இருந்த பொழுது அன்றைய வாஜ்பாய் அரசுக்கு SD முனி அவர்கள் கொடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் தான் இந்தியாவுக்குள் மாவோயிஸ்ட்டு, நேபாளத்தை சேர்ந்த மாவோயிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் பெரிய அளவில் மத்திய அரசின், இந்திய அரசின் நெருக்கடி இல்லாமல் இங்கு வாழ்வதற்கும் தங்களுடைய பணிகளை ஓரளவு செய்வதற்கும் ஏதுவாக அமைந்தது. இது அவரை பற்றின, அந்த பேராசிரியரை பற்றின ஒரு பேக்ரவுண்டு. நான் இதை காரணத்தோடு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்க வேணாம், சம்பந்தம் இருக்குது.
அந்த பேராசிரியர் எஸ்டி முனி அவர்கள் சமீபத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தார். அதில் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், இது கடந்த காலங்களில் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நேபாள விவகாரத்தில் என்னுடைய நிலைப்பாடு, நான் இந்த இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், வாஜ்பாய் அரசு நான் சொன்னதை கேட்டது, அதன் பிறகு அந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் இருந்தது, அதன் பிறகு அங்கே மாற்றம் வந்தது, பிரச்சந்தா போன்றவர்களே வந்து இப்போ அங்கே பதவியில் இருக்காங்க, பிரதமருடைய பதவியேற்பு விழாக்கெல்லாம் அவங்க வந்துட்டு போனாங்க. இது ஒரு புறம் இருக்கையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு யோகி ஆதித்யநாத் அவர்கள் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் மூலம் ஒரு செய்தியை எனக்கு சொல்லி அனுப்புகிறார். அது என்னவென்றால், மீண்டும் நேபாளத்தில் மன்னர் ஆட்சியை நிறுவ நீங்கள் உதவ முடியுமா? அவர் என்ன எழுதுகிறார், எஸ்டி முனி, நான் அதிர்ந்து போனேன் இந்த கருத்தை கேள்விப்பட்டு. 2 விஷயம். ஒன்று, அங்கே மன்னராட்சியையோ மக்களாட்சியோ நிறுவுகிற அளவுக்கு உதவி செய்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, அது அந்த மக்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம், நான் போய் அதை ஒன்றும் மாற்றிட முடியாது. 2வது, அதை விட முக்கியமானது என்னென்னா, பிஜேபியோட நிலைப்பாடு மன்னராட்சியை மீண்டும் நிறுவ வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் தலைவராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத், அவர் இதை கேட்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பிஜேபி ஆர்எஸ்எஸோட நிலைப்பாடு என்பது ஜனநாயகம் வாசஸ் மன்னராட்சி வந்தீங்கன்னா என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நவ் இந்த செங்கோலுக்கு வந்தீங்கன்னா, செங்கோலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் மோடியும் ஆர்எஸ்எஸும் யோகி ஆதித்யநாத்தும் கொடுப்பது, இந்தியாவில் ஜனநாயகம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சியை அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. அவர்கள் மன்னராட்சிக்கு திரும்பத்தான் விரும்புகிறார்கள். அதை 1 நாள் 2 நாளில் செய்ய முடியாது, 100 வருஷத்தில் கூட செய்ய முடியாது. ஆனால் மன்னராட்சியின் விழுமியங்களை கொண்ட ஒரு மக்களாட்சியை, இப்போ மோடி வந்து ஒரு மன்னராக தானங்க இருக்கார், பாதுஷா தானங்க அவர் என்ன ஒரு ஜனநாயக ரீதியிலான பிரதம மந்திரியாக செயல்படுறாரு. செங்கோலை எடுத்துகிட்டு போகும்போது குறைஞ்சபட்ச நியாய தர்மம் கூட மோடிக்கோ ஆர்எஸ்எஸுக்கோ பிஜேபிக்கோ இல்லைன்றதுக்கு உதாரணம், மக்களவை நாடாளுமன்றத்துக்குள்ள நம்பர் 1 பர்சன் யாருன்னா சபாநாயகர், பிரதமர் கிடையாது. ஆனால் செங்கோலை தூக்கிட்டு யார் முன்னால் போனால் மோடி. ஆகவே இந்த செங்கோல் என்பது வந்து மன்னராட்சியின் விழுமியங்களை திரும்ப கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான். அது நடக்காது. ஆனால் மன்னராட்சியின் விழுமியங்களை கொண்ட ஒரு ஜனநாயகமாக இது இருக்கும். பேரளவில் ஜனநாயகம் இருக்கும். ஆனால் உண்மையில் மன்னர் எப்படி நடந்து கொண்டாரோ அப்படித்தான் பிரதமர் நடந்து கொள்வார். அதுதான் மோடியோட ஆட்சி இன்றைக்கு. மன்னர் எப்படி நடந்து கொள்வாரோ அது மாதிரி தான் மோடி நடந்து கொள்வார்னா 2014-19 அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருந்தது. ஆனால் இந்த முறை இல்லை இல்லையா? இந்த முறை அப்படி நடக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நடக்க முடியாதுன்னு நீங்கள் நம்பாதீங்க. அப்படி கனவுகளை வைத்துக் கொள்ளாதீர்கள். ஏன்னா 240 இருக்குது, இன்னும் 32 தான் கூட வேணும், 52 சீட் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த 240 வந்து 272 275 அடுத்த 6 மாதங்களுக்குள்ளோ அதிகபட்சம் 1 வருடத்துக்குள்ளோ அவர்கள் மாற்றி அமைக்க மாட்டார்கள் என்று நீங்கள் கனவு காண முடியாது. மோடியின் கடந்த கால வரலாறு என்ன? இந்த 10 ஆண்டுகளில் எத்தனை மாநில சட்டமன்றங்களை உடைச்சாங்க, கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி. பணம் நிறையா இருக்குது சார், பிஎம் கேர் ஃபண்ட்லேருந்து எக்கச்சக்கமாக பணம் வச்சுருக்காங்க. ஆகவே வந்து கடந்த 2 காலங்களில் 14-19 மன்னராட்சியை நடத்திய மோடியால் இப்போ நடத்த முடியுமா? அவருக்கு 32 சீட்டு துண்டு விழுதுன்றீங்க. கஷ்டப்படாமல் அப்போ நடத்தினார், இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடத்தலாம், கட்சிகளை உடைக்கலாம், அல்லது கட்சிகளை உடைக்காமலே வந்து மோடிக்கு தாளம் தட்டக்கூடிய கட்சிகள் இருக்கின்றன. நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் மோடியை அவ்வளவு சுலபமாக எதிர்க்க மாட்டார்கள். மோடியோடைய ஆட்சி தொடர்வதற்கு 32 சீட்டுக்கு வந்து துண்டு விழுது, 240 32 துண்டு விழுது, 16 நாயுடு, 12 நிதிஷ், 5 சிராக் பாஸ்வான், இது 3 சேர்த்திங்கன்னா 33 ஈஸியாக வந்துடுது. நாயுடுக்கும் நிதிஷுக்கும் மோடி மிக 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 அதிகமாக தேவை. மோடிக்கு இந்த 2 பேர் தேவைப்படுவதை விட இந்த 2 பேருக்கும் மோடி மிக அதிகமாக தேவை. அதனால கேபினெட்ல வந்து பவர்ஃபுல்லாக கொடுக்கல, பவர்ஃபுல்லாக சபாநாயகர் கேட்டாரு, எக்ஸாக்ட்லி அமைதியாக இருக்காங்க. ஏன்னா நிதிஷோட நிலைமை புரிஞ்சுக்கோங்க. நிதிஷ்க்கு வந்து 78 எம்பிஸ் வந்து பிஜேபி எம்பிஸ் அங்கே நிதிஷ் அவங்க ஆதரவில் தான் 42 எம்பிஸ் இருக்க நிதிஷ் சிஎம்மாக இருக்கார். அடுத்த செப்டம்பரில் அங்கே எலெக்ஷன், இன்னும் 14 மாதம் இருக்குது. ஒரு நொடி கூட பிஜேபி ஆதரவு இல்லைன்னா நிதிஷ் அங்கே சிஎம் கிடையாது. நிதிஷ் அங்கே கவுத்துட்டு இந்த 12 மோடி எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டாருன்னா நிதிஷ் ஜெயிலுக்கு போவார். கெஜ்ரிவால் உள்ளே இருக்க மாதிரி நிதிஷ் ஜெயிலில் இருப்பார். ஏங்க நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் மோடி காலில் வெக்கங்கட்டு விழுகிறாருங்க நிதிஷ். எந்த நிதிஷ்? எமர்ஜென்சியில் ஜெயபிரகாஷ் நாராயணனோட ஒரு இளம் மாணவனாக 18 வயது இளைஞனாக சிறையில் இருந்தவர் 19 மாதங்கள் நிதிஷ்குமார். மோடி அவருக்கு அரசியலில் ஜூனியருங்க, அவர் காலில் விழுறாரு. ஆகவே நிதிஷ்குமார் வந்து மோடியை எதிர்பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அபத்தமான ரொம்ப அபத்தமான ஒரு புரிதல். நாயுடுவை பொறுத்த வரைக்கும் அவர் மாநிலம் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கு, நிதி நெருக்கடிகளில். மத்திய அரசோட உதவி இல்லைன்னா ஒரு நாள் கூட அங்கே கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது என்றது தான் நிலைமை. அரசு ஊழியர்களுக்கான ஊதியம், ஓய்வூதியம்லாம் மிகப்பெரிய அளவில் உதவியை எதிர்பார்த்துருக்கிறார். நாயுடு கிட்ட பேசுகிற அதே நேரத்தில் ஜெகனோட 4 எம்பிஸ் ஆதரவை வாங்கியிருக்காங்க.
எவ்வளோ பெரிய துரோகம் இது. அவங்களா வாண்டடாக கொடுக்கல, இவனுங்க பேசி தான் வாங்கியிருக்கானு. பவன் கல்யாணம் நாயுடுக்கு எதிராக திருப்புற வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏங்க நிதிஷ்குமாரை பற்றி நேற்று பிஜேபி லீடர், பீகார் லீடர் சொல்கிறாருங்க, பிஜேபியை சேர்ந்தவர் தான் தலைவராக இருக்க வேண்டும், பீகார் முதலமைச்சராக வேண்டும்னு பேசுகிறாரு. மொள்ளமாக ஆரம்பிக்கிறானுங்க பார்த்தீங்களா. நமக்கு 78 இருக்குது, நம்ம முதலமைச்சர் தான் இருக்கணும் அப்படின்னு மொள்ளமாக ஒருத்தர் பேசுகிறாரு, பிஜேபி லீடர், லோக்கல் லீடர். அப்புறம் என்ன சொல்கிறாரு, இது நான் வந்து 2025க்கு சொல்கிறேன், நம்ம தலைவர் தான் ஒருத்தர் பிரதமர் ஆகணும், இப்போ முதலமைச்சர் ஆகணுன்றாங்க. இது நிதிஷுக்கு கொடுக்குற சிக்கல். ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்கங்க அவங்க. அதனால் இந்த 272ன்ற மேஜிக் மார்க்கை அடுத்த 6 மாதத்தில் ஒரு வருடத்துக்குள்ளே மோடி பாஜகவுக்கு தனிச்சையாக தனி மெஜாரிட்டியை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தான் நான் நம்புகிறேன். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, அது நடக்குதோ இல்லையோ, மோடி வந்து ஒரு பாயிண்ட்டை தெளிவாக விரும்புகிறாரு. என்னென்னா, நான் மெஜாரிட்டி இல்லைன்னு யாரும் நினச்சிடாதீங்க, நான் யாருக்கும் அடங்கி போக மாட்டேன், எந்த விதத்தில் நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதே நிதி அமைச்சர், அதே உள்துறை அமைச்சர், அதே வெளியுறவுத்துறை அமைச்சர், அதே பாதுகாப்புத்துறை அமைச்சர், இதெல்லாம் எதுக்குன்னா, நான் யாரையும் மாற்றினேன்னா பலவீனமாயிட்டேன் கிடையாது. நிர்மலா சீதாராமன் பதவி போய்டுன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து ரொம்ப ஒரு அண்டர் பர்ஃபார்மிங் மினிஸ்டர்னு, ரொம்ப மோசமான, அதாவது செயல்படாத நிதி அமைச்சர். ஏன்னா அவர் ஏன் மோடி அவங்கள ரீட்டைன் பண்ணிட்டாருன்னா, மாற்றினா வேறு விமர்சனங்கள் வரும், தான் பலவீனமாகி விட்டோமோ என்று. அது வரக்கூடாது. ரெண்டாவது, அதே ஸ்பீக்கர், இதுக்கு நான் சொல்கிறது தான், இன்றைக்கி வந்து சபையை ஒத்தி வைக்கிறாங்க, திரும்ப ஒத்தி வைக்கிறாங்க. ஸோ மோடி 2.0 என்ன நடந்ததோ அது 3.0 அப்படியே நடக்குது. இத்தனைக்கும் 60 சீட்டு குறையுது, 63 சீட்டு குறையுது. அன்றைக்கி தனி மெஜாரிட்டிக்கு கூட 31 சீட்டு, இன்றைக்கி தனி மெஜாரிட்டிக்கு குறைவாக 32 சீட்டு. பட் ஸ்டில் நான் வச்சதான் சட்டம், நான் ஒன்றும் 32 சீட்டு குறையிறதால அடி பண்ணிச்சிட்டேன், கூட்டணி நிர்பந்தங்கள் என்னை வந்து முடக்கிடுச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க, நான் சொன்னது நடக்கும். ஸோ முதல் 100 நாட்களில் கடந்த 5 வருஷத்தில் மோடி பண்ண பல அட்டூழியங்களில் சிலதையாவது பண்ணுவார். ஏன்னா ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு என்னென்னா, நான் பலவீனமாக இல்லை, நான் வந்து 2 டேர்மில் எப்படி இருந்தேனோ அப்படி தான் இருக்கேன், குறிப்பாக லாஸ்ட் டேர்மில் எப்படி இருந்தேனோ அப்படி தான் இருக்கேன், இஷ்டப்பட்டவங்க இருக்கலாம், இல்லாட்டி போகலாம், இந்த முடிவுக்கு அவர் வந்திருக்கிறாருன்னு தான் கேள்விப்படுறேன். நீங்கள் அவருடைய இந்த கிட்டத்தட்ட 25 நாள் 3 வார செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா, அந்த 2.0 இருந்த அதே அட்டூழியங்கள் தொடரும் என்பதற்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம் என்பதை உணர்த்தும் அறிகுறிகள் தான் தென்படுகின்றன. அப்படிதான் இன்றைக்கி பார்லிமெண்ட் நடக்குது. எதிர்க்கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லையா? இந்த முறை ஸ்ட்ராங்காக இருந்து நீங்கள் என்ன உங்களால் ஃபோர்ஸ் பண்ண முடியும்? இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்பீக்கர் எலெக்ஷனில் கேண்டிடேட்டை போட்டாங்க, டிவிஷன் கேட்கல, வாக்கெடுப்பை ஏன் கேட்கல? தெரிஞ்சிடும் இவங்களுக்கு தோக்க போகிறோன்றது. சரி, இப்போ நீங்கள் ஹவுஸை வந்து 143 பேரை தூக்கி வெளியில் போட்டுட்டு குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் அமல்படுத்துகிறாங்க. 232 பேரை தூக்கி போட எவ்வளோ நேரம் ஆக போகுது? செய்யக்கூடியவங்க தானே அவங்க. கூட்டணி கட்சிகள்கிட்டேருந்து நிர்பந்தம் வந்தால் மோடி கொஞ்சம் அடங்கலாம். நிதிஷோ நாயுடுவோ சிராக் பாஸ்வானோ சொல்ற மாதிரி பீகார்ல பாஜகவோட லோக்கல் லீடர் வச்சு நிதிஷ்குமார் செக் வைக்கிறீங்க சொல்றீங்க. செக் வைக்கிறாங்க நான் சொல்ல, அந்த பேச்சுக்கள் வர ஆரம்பிச்சு அங்க ஒன்றும் பெரிய ஆபத்து கிடையாது அவருக்கு. பட் இந்த டாக்ஸ் எல்லாம் ஏன் வருது? இன்னொரு பக்கம் வச்சு நாயுடு இது பண்றாங்க. ஆமா, அவங்களும் உணர்ந்திருப்பாங்கல்ல, நல்லா உணர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு பல நிர்பந்தங்கள் இருக்கின்றன. அவங்களால வந்து பற்றி நல்லா உணர்ந்தவங்க 100% என்னையும் உங்களையும் ஸ்டாலினையும் விட, முக ஸ்டாலினையும் விட, இதர இடதுசாரிகளை விட, காங்கிரஸ் கட்சியை விட நிதிஷ்க்கும் நாயுடுக்கும் மோடியை பற்றின மோடியோட முழு ஜாதகமும் அவங்க கையில் இருக்குது. இவங்களுக்கு நிர்பந்தம் இருக்குது, இவர்களுக்கு நிர்பந்தம் இருக்குது. அதனால தான் அவங்க போய் ஆதரிக்கிறாங்க. டம்மி போர்ட்ஃபோலியோஸை தான் கொடுத்துருக்காரு மோடி இவங்களுக்கு. பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோஸ் எதுவுமே கொடுக்கல. இஷ்டந்தார் இல்லை போன்றார் அவர். என்றைக்கு நாயுடு வந்து சபாநாயகர் பதவி வேணாம், மோடியோட அழுத்தத்தை தாங்க முடியலன்னு முடிவு செஞ்சாரோ அன்னைக்கு நாயுடு வந்து தன்னுடைய சரணாகதி பாத்திரத்தில் கையெழுத்து போட்டு விட்டார் என்று தான் அர்த்தம். நாயுடு சைன்ட் இஸ் சரண்டர்டு பெட்டிஷன். நாளைக்கு அவர் கட்சியையே இது பலி வாங்கலாம், அவர் கட்சியையே மோடி உடைப்பார். அப்பயும் நாயுடுவால் ஒன்றும் செய்ய முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ளே மோடியை இவங்க 2 பேரும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலன்னா இவங்கள மோடி மொத்தமாக தத்தெடுத்துடுவார், நாயுடுவையும் நிதிஷையும். அதில் நிதிஷ் நிலைமை ரொம்ப மோசம். அவர் குலாமுன்னு வாங்க இந்தியில், மொத்தமாக பிஜேபியோட அடிமையாகத்தான் நிதிஷ்குமார் இருக்கிறார். இறுதியாக ஒரு கேள்வி, கட்சிக்குள்ளே மோடி அவர்களுக்கான ஒரு எதிர்ப்பு அது வந்து ஒரு அமைதியான ஒரு நிலை அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் அது எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கட்சிக்குள்ளெல்லாம் பெரிய அளவில் மோடியோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் ஆர்எஸ்எஸோட இந்த கடிதங்கள், இந்த பேச்சுக்கள் எல்லாம் மோடிக்கு பெரிய சவால் இல்லை. நரேந்திர மோடி என்ற தலைவர் 10 ஆண்டுகள் அவர் செய்த காரியங்கள் இவை எல்லாமே அடுத்த ஆண்டு 100ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய ஆர்எஸ்எஸ் அதனுடைய சித்தாந்தங்கள் மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் ஊடுருவதற்கு, காலூன்றுவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி இருக்கின்றன என்பதை ஆர்எஸ்எஸ் பற்றிய குறைந்தபட்ச தெளிவு உள்ளவர்கள், புரிதல் உள்ளவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால் ஆர்எஸ்எஸ் மோடியை நகர்த்திடும், அபத்தமானது. இந்த மோடியை நகர்த்துறதுக்கான வல்லமை ஆர்எஸ்எஸ் கிடையாது. ஒன்று.
ரெண்டாவது 1000 விமர்சனம். நம்ம தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு பேசும்போது நீங்களே சொல்லியிருந்தீங்க வெளியிலேருந்து பிரச்சனையோட கட்சிக்குள்ளேருந்தே மோடி அவர்களுக்கு சிக்கல் வரலாம் நான் சொன்னேன். ஆனால் இந்த 3 வாரங்களில் பார்க்கும்போது அவர் கன்சால்டேட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களால பெரிய அளவில் ஃபோர்ஸ் பண்ண முடியல. நாளைக்கு வரலாம், நான் சொல்கிறது இமீடியட் ஃபியூச்சரில் அது கிடையாது. நம்பர்ஸுங்க நான் சொல்கிறேங்க, இதே இன்னும் ஒரு 20 ஃபிகர்ஸ் குறைவாக இருந்ததுன்னா, 10 சீட்டு குறைவாக இருந்ததுன்னா கூட நிலைமை மாறி இருக்கும். 240 மோடி வந்து 272 அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்ப்ரிங் போர்டு, அது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் நம்பர் தான் எனக்கு தோணுது. அதாவது இம்மீடியட்டாக அடுத்த ஓராண்டுக்கு ஆர்எஸ்எஸ் மோடியை நகர்த்த முடியாது, நிச்சயமாக நகர்த்த முடியாது. ஏன்னா பவர் இருக்குது. பவர் கையில் இருந்ததுன்னா ஆர்எஸ்எஸ்க்குள்ளே இருக்கவங்களாம் ஒன்றும் கொள்கை சிங்கங்கள் கிடையாது. பல பேர் மேலே பல புகார்கள் இருக்கின்றன, ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது, எல்லாம் கையில் இருக்குது. அதனால் அவ்வளவு சுலபமாக இவர்களால் வந்து மோடியை வந்து ஆர்எஸ்எஸ்ஸால் நகர்த்தவே முடியாது. மோடி வந்து இஸ் இன் ஃபுல் கண்ட்ரோல், எனக்கு அப்படி தான் தோணுது. இவங்களை நம்பர்ஸ் கேம், இது வந்து ஒரு 240க்கு பதிலாக 230 அல்லது 225 அந்த மாதிரி இருந்திருந்ததுனா கூட வந்து ஈவன் 230 இருந்திருந்தனா கூட 10 சீட்டு காங்கிரஸுக்கு வந்து காங்கிரஸ் 109 பிஜேபி 230 இருந்திருந்தனா கூட உள்ளுக்குள்ளே பெரிய கலவரம் வெடிக்கும். இன்றைக்கி அது இல்லை. ரெண்டாவது நாள் ஆக ஆக மோடி கன்சால்டேட் ஆகிட்டே போகிறாரு. ஒவ்வொரு நாள் கடந்து போக போக மோடி கன்சால்டேட் ஆகிட்டே தான் போகிறாரு. ஆர்எஸ்எஸ்ஸால் மோடியை வந்து வீழ்த்துவது என்பது இப்போ இருக்க நிலைமையில் கஷ்டம். மோடிக்கு ஆர்எஸ்எஸ்ஸுக்கு மோடி மீது இருக்கக்கூடியது என்பது வருத்தம். அது வந்து பெரிய அளவில் அவரை மாற்ற வேண்டும் என்ற கோபமாக இதுவரையில் உருப்பெறவில்லை. அதனால தான் அவங்க வந்து சினுங்குறாங்க, ஆஃப் ஆகிடுறாங்க. சினுங்கலுக்கும் கோபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. வருத்தம் இருக்குது, கோபம் கிடையாது. சினுங்கல் தான் அதிகபட்சம். காட்ட முடியாது. செல்லெடுத்து காப்பான்னு சொன்னாங்க, அப்பா நல்லெடுத்து காக்கினேன் காவாக்கால் என்னும். செல்கிற இடத்துல கோபத்தை காமிச்சு தாண்டா உனக்கு மரியாதை, இல்லாத்தின்னா உனக்கு மரியாதை ஒன்றும் கிடையாது. இந்த மோடியை வந்து ஆர்எஸ்எஸ்ஸால் வீழ்த்த முடியாது. ஆனால் ஆஃப் ஆஃப் த ஆர்எஸ்எஸ் மோடியோட பாக்கெட்டில் இருக்குது. கொள்கை தங்கங்கள் கிடையாது. தே ஆர் ஹெவிலி கரப்ட். அவங்க குடுமி மோடி கையில் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. அதனால் இந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு 240 இட்ஸ் அ மேண்டேட். 292 என்டிஏக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. நாயுடு நிதிஷும் மோடி வளைச்சிருக்காரு. இன்னொன்று தெளிவாக ஒரு மெசேஜஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. லுக், நான் தான் பாஸ், எனக்கு வந்து 30 சீட்டு குறையுது, தனி மெஜாரிட்டி இல்லைன்றதால நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் ஆடுவேன்றது நினைக்காதீங்கன்றது தான் பார்லிமெண்ட் 2 நாளாக நடக்கிறது. ரிப்பீட்டடாக அட்ஜென்ட் பண்ணுறாங்கன்னு நாடு பற்றி எரியுதுங்க. மாணவர்கள், இது லட்சக்கணக்கான மாணவர்கள் தெருவில் நிற்கிறான். எத்தனை எக்ஸாமை வந்து போஸ்ட்போன் பண்ணுவானுங்க பேப்பர் லீக்கால். ஆனால் அதை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியலன்னா டெமோக்ரஸி இஸ் டையிங், எந்த சந்தேகம் வேணாம். அதை தான் மோடி விரும்புகிறாரு. செங்கோல்ன்றது வேறு என்ன? செங்கோலுக்கு ஜனநாயகத்தில் என்ன? செங்கோல் வந்து ராஜா கிட்ட இருக்க செங்கோலுக்கு மன்னராட்சி மக்களாட்சியில் எதுக்கடா இடம்? அவன் கரெக்டாக தான் கேட்டான் சமாஜ்வாதி. அதை திமுக கேட்டிருக்கணும். திமுக கேட்கல. அதை டிகே இளங்கோவன் என்ன சொல்கிறார், எங்களுக்கு அதை பற்றி எந்த கருத்தும் இல்லைன்றார். நழுவுறாருங்க டிகே இளங்கோவனு. சமாஜ்வாதி கட்சி வந்து செங்கோலுக்கு வந்து ஜனநாயகத்தில் இடம் இல்லை, மன்னராட்சியின் விழுமியம், கான்ஸ்டியூஷனை கொண்டு போய் அங்கே வைக்கணும். அற்புதமான வார்த்தைங்க. திமுக பேசியிருக்க வேண்டிய வார்த்தை. சமூக நீதி பேசுகிற திராவிடியன் ஸ்டாக்குன்னு தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய, பெரியார் மண்ணுன்னு சொல்லக்கூடிய மாநிலத்திலேருந்து வந்தவர்கள் 40 சீட்டு ஜெயித்தவங்க செங்கோலை எடுத்துகிட்டு உங்கள் கான்ஸ்டியூஷன் வையின்னு சமாஜ்வாதி பார்ட்டி சொல்லும்போது அதை 100% ஆதரித்திருக்க வேண்டும். மாறாக நழுவி ஓடுகிறார்கள். செங்கோல் மன்னராட்சியின் விழுமியம். செங்கோலை வைத்திருக்கக்கூடிய அந்த மக்களவையில் பிரதமராக வீற்றிருக்கக்கூடியவர் தன்னை மன்னராக நினைத்துக் கொள்கிறார். மன்னர் ஆட்சியில் நீங்கள் விரும்பியது போலெல்லாம் விவாதங்களை நடத்த முடியாது. அதைத்தான் ஓம் பிர்லா எதிர்க்கட்சிகளுக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து வந்தீங்க. நன்றி சிவா. நன்றி.